வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான சைக்காலஜி நம்ம கேட்க போகிறோம். என்ன சைக்காலஜி? ஒரு வசதியான கணவன் மனைவி நல்லா கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறாங்க. அந்த தெருவில் இருக்கிற மற்றவங்கலாம் கொஞ்சம் வசதி குறைவு, கூலி வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. பொதுவாகவே கொஞ்சம் நல்ல தூக்கலாக எடுப்பாக பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருந்தாலே அந்த தெருவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்களை பார்த்தா சில பேருக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் அதை பார்த்துட்டு மறைமுகமாக ஒரு பொறாமை இருக்கும். அது மாதிரி இந்த லேடிஸ் மேலே இவங்க இந்த கணவன் மனைவி மேலே வந்து ரொம்ப ஒரு ஜெலசி இருக்குது. அது தச்சலாக தெருவில் போய் ஏதோ ஒரு குப்பையை அள்ளி இப்படி தூத்து போடும் பொழுது பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை ஏதோ ஒரு சூடான வார்த்தையை சொல்லி இந்த அம்மாட்ட சண்டை இழுத்துருந்தாங்க. அது வாக்குவாதமாக மாறுது. வாக்குவாதமாக மாறி என்ன ஆகுதுன்னா, அந்த இன்னொரு லேடி இந்த வசதியான லேடியை பார்த்து சூடான தவறான வார்த்தையை சொல்லி பேசிடுது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஏறி ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகி கோபத்தில் வீட்டுக்கு ஓடியாந்து பேப்பர் படிச்சுட்டு கூடிய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுது, இப்படி என்னை திட்டா, தகாத வார்த்தை சொல்லி திட்டா, ரொம்ப கோபமாக இருக்க எனக்கு அப்படின்னு சொல்லி அகங்காரம் வந்து இந்த அம்மா கோபத்தில் நிற்கிது. அப்போ ஹஸ்பண்டு பேப்பரை மடித்து வச்சுட்டு ஒன்று சொன்னார், நீ தெருவுக்கு போனலாம் ரைட்டு ஓகே, அந்த பொம்பளை வந்து குப்பையை அள்ளி கொட்டுதால? ஆமாம் கொட்டுதா. அவள் போட்ட குப்பையை நீ ஏன் அள்ளிட்டு வந்த அப்படின்னு இவர் கேட்குறாரு. இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னங்க சொல்கிறீங்கன்னுச்சு. ஏம்மா, தெருவில் யாராவது குப்பையை கொட்டினாங்கன்னா அவங்களுக்கு வேண்டான்னு கொட்டுதாங்க, அவங்க வச்சுருக்க முடியலன்னு. அவங்க வேண்டாம் வச்சுருக்க முடியலன்னு சொல்லுறது கொட்டின குப்பையை நீ ஏம்மா துணியை விரித்து அள்ளிட்டு வந்த? குப்பை மட்டும் இல்லைம்மா, அவள் கொட்டின வார்த்தையும் தேவையில்லாத ஒரு குப்பை. அவள் கொட்டின குப்பையை நீயே அம்புட்டியும் துணியை வச்சு அள்ளி நம்ம வீட்டில் கொண்டு போட்ட பற்றியா? இதுதான் என்னால் ஏற்றுக்கிடவே முடியலன்னு சொன்னார். அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, யாரெல்லாம் தேவையில்லாமல் என்னென்ன வார்த்தைனாலும் அவங்களுக்கு தேவைன்னா இஷ்டப்படி அவங்க கொட்டத்தான் செய்வாங்க. அந்த குப்பையை அள்ளிட்டு நம்ம வீட்டில் கொண்டு போடக்கூடாது. வணக்கம் நேயர்களே.